எங்கே ஒருத்தன் வெற்றிகரமான மனிதனா மாறுவான்னா, இன்னொருத்தனுடைய வெற்றியை அவன் அங்கீகரிக்கும் போது மட்டும்தான். இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை கண்டு சிறிதளவு ஒருத்தன் பொறாமப்பட்டா கூட அவன்கிட்ட செல்வம் சேரவே சேராதுங்கிறாரு. முன்னாடி பார்த்தோம்னா சமகாலத்தில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த கலைஞர்களை, இப்போ அரசியல் தலைவர்கள்னா அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கோங்க, கலைஞர்னா கலைஞர்கள் எடுத்துக்கோங்க, சமூகம் இவங்க போட்டியாளர் அப்படின்னு சொன்னவங்களையே கூட, அதுக்கு முன்னாடி மாணவர்களையே கூட நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே எங்கேயோ அடுத்தவர்களை, அந்த சமகாலத்தில் தனக்கு போட்டியாக இருப்பவர்களையே ஒரு மேடைகளில் வைத்தே கூட பாராட்டி பேசும் பண்பு அப்படிங்கிறது இருந்தது. நீங்க முன்னாடியிலிருந்தே நம்ம தொடர்ச்சி அதை பார்த்துக்கிட்டே வரப்போம். ரஜினி கமல் அப்படின்னு, ரஜினி சார் கமல் சார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு மேடையில் இருக்காங்க, இல்லை அவங்கள பற்றி யாராவது எங்கேயாவது பேசுகிற மாதிரி வாய்ப்பு வருது, ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லாமன்னா கூட இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிக்கிறாங்க. பாராட்டி தான் பேசுவாங்க. நான் ரெண்டு பேரும் போட்டியாளர்கள், நான் இவரை பாராட்டி பேசிட்டேன்னா கீழே போயிடுவனோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அப்போ இன்னைக்கு தேதிக்கு நான் ஒருத்தரை பாராட்டி பேசிட்டேன்னா, மனதார ஒருத்தரை பாராட்டிட்டேன்னா என்னை விட அவர் மேலே போயிடுவாரோ, நான் அவரோட கீழே இறங்கிடுவனோங்கிற போட்டி கொஞ்சம் இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பொறாமை இருக்கு இல்லையா, இந்த பொறாமை என்பது இப்போ இலக்கியத்தில் இதுக்கு நான் புலமை காய்ச்சல்னு சொல்லுவேன். இப்போது ஜெயமோகனுக்கு நிறைய எதிரிகள் இலக்கிய உலகத்தில். அதுக்கு அரசியல் ரீதியான காரணங்கள் ரொம்ப குறைவு தான். புலமை காய்ச்சல் தான் ரொம்ப பெருசு. அவர் நம்ம அச்சீவ் பண்ண முடியாத உயரத்தில் இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த புலமை காய்ச்சலின் விளைவு தான் வேறு 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 விதமான மாடு வேடங்கள் பூண்டுட்டு வரும். அப்போது ஒரு சொசைட்டியில் வெற்றியை நோக்கின பாதைக்கு பயணத்துக்கு இந்த சிறிதளவு பொறாமை அவசியம்தான். ஆனால் எங்கே ஒருத்தன் வெற்றிகரமான மனிதனாக மாறுவான்னா, இன்னொருத்தனுடைய வெற்றியை அவன் அங்கீகரிக்கும் போது மட்டும்தான், ரெக்கக்னைஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவன் வெற்றிகரமான மனிதனாக மாற முடியும். நான் ஸ்ட்ராங் பிலீவர், தகுதி இல்லாமல் ஒருவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படி ஏதாவது கிடைத்திருந்தால் அது அவனுக்கு நிலைக்காது. அவன் ஒரு நெப்போட்டிசம் கிட்டாக இருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அவன் அதை தகுதியை படுத்திக்கிறதுக்காக பல வேலைகளை பண்ணியிருப்பான், அது நமக்கு தெரியாது. சிலவனுக்கு பெரிய பிரம்மாண்டமான திரட்டப்பட்ட சொத்தை அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு போயிருப்பார். ஆனால் அவர் எந்த உயரத்தில் அவன் பையனை தூக்கி உட்கார வச்சாரோ அவ்வளவு வேகமாக அவன் கீழே விழுந்து அதை வீணடிச்சதை நம்ம பார்த்துருப்போம். அப்போது இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணுற ஒரு போக்கு இருக்குது. அதான் தெரியாதா சார், ஃப்ளூக் சார், அதிர்ஷ்டம் சார், லக்கு சார், அவனுக்கு கை தூக்கி விடுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க சார், இப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க ஒரு ஃபெயிலியரான ஆட்கள். அவங்க 100% ஃபெயிலாக தான் ஆவாங்க. அதான் கேட்கு சார், அவனை கை தூக்கி விடுறதுக்கு 100 பேர் இருக்காங்க சார், நமக்கு அப்படியா சார், அவனுக்கு பிறந்த மாதிரி அப்பா நமக்கு இல்லையே சார், அவன் பிறந்த கம்யூனிட்டியில் நான் பிறக்கலையே சார், நமக்கு இது இல்லையே சார்னு சொல்லுவான். தன்னுடைய தோல்விக்கு, தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலுக்கு இன்னொரு மனிதனை கைகாட்டுறவன், இன்னொருத்தனுடைய காரணத்தினால தான் நான் வெற்றி பெற முடியலன்னு சொல்கிறவன், இவன் எல்லாருமே ஃபெயிலியர் தான். அப்போது சக்ஸஸை இன்னொருத்தனுடைய வெற்றியை பாராட்டுறது, இன்னொருடைய திறமையை பாராட்டுறது, இன்னொருத்தனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது உண்மையிலேயே உளப்பூர்வமாக மகிழ்றது, அதெல்லாமே சைக்காலஜிக்கலாகவே உங்களை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியது. நான் சொன்ன அந்த பணவாசம் புஸ்தகத்தில் இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை கண்டு சிறிதளவு ஒருத்தன் பொறாமப்பட்டா கூட அவன்கிட்ட செல்வம் சேரவே சேராதுங்கிறாரு. அதுக்கு 100 உதாரணத்தை அவர் கொடுக்குறாரு. சார் என்ன வாழ்க்கை வாழ்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே விளங்காது அப்படின்னு அவர் ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை வெறுமனே நம்பிக்கையே அவர் சொல்லலை, அதை நம்முடைய ஆள் உள்ளம் அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு அவர் இதில் விளக்குறாரு. அப்போது உண்மையிலேயே வெற்றிகரமான மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய வெற்றியை பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. பயங்கரமாக அவன் இன்னொரு கிரேட் டேலண்ட்டை அதுக்கு முன்னாடி முழந்தாளிடுறதுக்கு அவன் தயங்கவே மாட்டான். அப்படி யாருக்காவது அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நான் எப்பயுமே எப்படி நினைப்பேன்னா, இப்போ நான் ஒருத்தரை உயர்வாக பேசுகிறேன்னா நான் எப்பயுமே அதை நம்புவேன். இப்போ நான் செல்வேந்திரன் சார் இருக்காங்க, செல்வேந்திரன் சாரை பற்றி வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட, ஷாம் கிட்ட, செல்வேந்திரன் சார் மாதிரி எழுத முடியாது ஷாம், அவர் அவுட்ஸ்டாண்டிங் ரைட்டர், அவர் இன்றைக்கி தேதிக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவார், அவர் மாதிரி முடியாது அப்படின்னு சொன்னால் ஷாமுக்கு என்ன தோணும்னு நான் நினைக்கிறேன்னா, செல்வேந்திரன் சார் உயர்வாக தோணும், அதை விட ஒருபடி உயர்வாக நான் தோணும். ஆமாம், இவர் எல்லாரும் எப்படி நல்லா புகழ்ந்து பேசுகிறாருங்க, ஒரு நல்ல மனசுங்க, அவருக்கு நல்லா புகழ்ந்து பேசுகிறாருலன்னு தான் தோணும். நிறைய பேர் என்ன நினச்சிறாங்க, நான் ஒருத்தரை புகழ்ந்து பேசினா அவர் தான் உச்சத்துக்கு போவாருங்க. அப்படி இல்லை, யார் பேசுகிறாங்களோ, ஏன்னா நிறைய பேரை நம்ம கேட்டிருப்போம், அவர் யாரை பற்றியும் கெட்டதாக அது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசினது இல்லைங்க, நல்லதாக மட்டும்தாங்க பேசுவார், யாரை பற்றி அவர் பின்னாடி புறணி பேசினது இல்லைங்க அப்படின்னு. அவர் நல்லதாக 100 பேரை பற்றி பேசியிருக்கலாம், அந்த 100 பேரை அவங்க லிஸ்ட் போடுறது இல்லை, அவர் நல்லா பேசுவார் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வலியுறுத்தினீங்க. நான் புகழ்ந்து பேசினா அது எனக்கு தான் பெருமைங்கிற ஒரு பாயிண்ட் மக்களுக்கு புரியணுங்கிறது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டே உலகத்திலேயே லேசான வேலை
குறை சொல்கிறது தான். அதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, எந்த திறமையும் தேவையில்லை, எந்த முதலீடும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இது எல்லாமே தேவை. உழைப்பு தேவை, கவனம் தேவை, அர்ப்பணிப்பு தேவை, செஞ்சு காட்டுறதுக்கு நிறைய தேவை, எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளணும். ஆனால் இதெல்லாம் இது என்ன, இது பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமான்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம். அப்போது ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணாமல், அப்ரிஷியேட் பண்ணாமல், அதில் இருக்கிற பிள்ளைகளை ஒருத்தர் சுட்டுனாலே அவன் வந்து ஒரு தகுதி இல்லாத ஆள் எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ உலகத்தில் லேசானது குறை சொல்கிறது, மட்டம் தள்ளுறது, விமர்சனம் பண்ணுறது. இப்போ அதே சமயத்தில் வைஸ் வெர்சா வந்து மிகையாகவும் புகழக்கூடாது. எனக்கு அவர் ஏன் முக்கியம் அப்படின்னா அதை சொல்ல தெரியணும். அதை விட்டு மிகையாக ஏதாவது ஒன்று சொன்னாக்க டக்குன்னு அது மாறிடும். சார் அவன் வந்து எப்போயுமே அப்படி தாங்க, அவன் வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுவான், சூப்பர்லேட்டிவாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்ன கேட்டால் வணங்க தொடங்கும் போதே வளர தொடங்குவோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒருத்தரை பார்த்த உடனே வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களான்னு அப்படி கேட்குற ஒருத்தனை வந்து அன்ஸ்டாப்பபிள், அந்த ஒரு கேரக்டரை அவனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அது மாதிரியே இன்னொரு மனிதனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அம்சத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தன் அவனுடைய வெற்றியை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி கூட இதை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கிரேட் கேட்ஸ்பின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, டிகாப்ரியோ நடித்த ஒரு படம். அது ஆக்சுவலாக கிரேட் கேட்ஸ்பிங்கிற ஒரு நாவல், ஃபிட் ஜெரால்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதின ஒரு நாவலுடைய அடாப்ஷன் தான் அது. தன் காதலி வீட்டுக்கு எதிரிலே பெரிய பங்களா கட்டி அவள் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாள். அந்த காதலில் உருகுவார் டிகாப்ரியோ. ஒரு நல்ல படம். ஃபிட் ஜெரால்ட் வந்து மிக முக்கியமான ஆங்கில எழுத்தாளர். அவர் வந்து இந்த கேட்ஸ்பி நாவலுடைய முன்னுரையில் வந்து முதல் வரி எழுதுகிறார். அவங்களோட அப்பா ஃபிட் ஜெரால்டுங்கிற ஒரு ரைட்டருடைய அப்பா வந்து மிகப்பெரிய வணிகர், உலகம் முழுக்க கப்பலில் போய் வியாபாரம் பண்ணவர். இவரும் கப்பலில் போய் வியாபாரம் பண்ண ஆள். இவருடைய எல்லா நாவல்களுமே கப்பலில் தான் எழுதப்பட்டுச்சு பெரும்பாலும். அப்போ அந்த முன்னுரையோட முதல் வரி சொல்கிறாரு, மனிதர்களில் நன்மையை மட்டுமே காணும் ஒரு கண்ணை வளர்த்துக்கொள், அது ஒன்று உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறதுக்கு காரணமாக அமையும்னு சொல்ல என் அப்பாவுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு மனுஷனை பார்த்தா அவன்கிட்ட இருக்கிற நன்மை மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியணும், வேறு எந்த திறமையும் வேண்டாம் அவனுக்கு. இந்த ஒன்று இருந்துட்டாலே யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள்னு அவர் தன் மகனை சொல்லி வளர்த்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல நானும் அதுதான் சொல்லுவேன். நீ சந்திக்கிற ஒரு மனிதனில் அவன்கிட்ட இருக்கிற நன்மையை மட்டுமே பார்த்தா நீ நல்லவன், அவன்கிட்ட இருக்கிற தீமை மட்டுமே உனக்கு தெரிஞ்சதுன்னா, அவன்கிட்ட இருக்கிற பிழைகள் ஃப்ளாஸ் மட்டுமே உனக்கு தெரிஞ்சதுன்னா ஃபண்டமெண்டலாக நீ ராங்கான ஆள். ஏன்னா பிழையா பெருமை எவருக்குமே கிடையாது. நீ எந்த ஆள்கிட்டையும் சின்ன பிழை இருக்க தான் செய்யும். உனக்கு அதுதான் தெரியும், அவனுடைய மற்ற விஷயம் தெரியாதுன்னா நீ ரொம்ப ராங்கான ஒரு ஆள், உன்னை திருத்திக்கோ அப்படிங்கிறது தான் என்னுடைய சப்மிஷன். கடைசியாக சொல்லி இப்படி தாங்க முடிக்கிறாங்க. யார்கிட்ட இருந்தாலும் அவங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறாரு. ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் அவங்க மகனுக்கும் மகளுக்கும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூவினுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன்.